ஸ்ரீமதே ராமானுசாய நம, ஸ்ரீ வரவரமுனிய நம, ஸ்ரீ ஸ்தலசே நம, குரவே நம. கடந்த சில நாட்களாக திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியம் என்ற மிக அருமையான ஒரு பெண்பிள்ளை விஷயங்களை நாம் நாம் அனுபவித்து வருகின்றோம். 62 வார்த்தைகள் அனுபவித்தோம். இந்த 63வது வார்த்தைகள் தொடங்கி அனுபவிக்கலாம். இதில் கூறப்படும் 81 வார்த்தைகள் ஆசாரியர்கள், ஆழ்வார், பெருமாள், சிஷ்யர்களின் பெருமைகளையும் அருமைகளையும் பல பேருக்கு அறியறதுக்கு வாய்ப்பில்லை. இந்த நூலின் மூலம், இந்த உரைகளின் மூலம் கண்டிப்பாக பல விஷயங்களை, பல சிஷ்யர்களை பற்றியும் நாம் ஸ்ரீ வைஷ்ணவ பெருந்தகைகளை பற்றியும் அறிந்து கொள்ள முடியும். ஆகையால் அனைவரையும் தண்டனிட்டு பிரார்த்திக்கின்றேன். இந்த விஷயங்களை கண்டிப்பாக கவனித்து கொள்ள வேண்டும், அறிய வேண்டும். தன் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். தெய்வாரி ஆண்டான், மற்றொன்றில்லா மாருதி ஆண்டான், இவாளை பற்றிலாம் பல பேருக்கு தெரியறதுக்கு இது இல்லை, சாத்தியம் இல்லை. அதில் இப்பேற்பட்ட இவாளை பற்றி அறிந்தால்தான் ஆசாரியனை பூர்ணமாக அறிய முடியும், எம்பெருமானை பூர்ணமாக அறிய முடியும். இன்றே 63வது வார்த்தையான அருளாழி கண்டேனோ நல்லானை போல அப்படின்ட்டு ஒரு வார்த்தை, 63வது வார்த்தை. காவிரிக்கரையில் ஒரு உத்தமமான ஸ்ரீ வைஷ்ணவ மகாபுருஷர் வாழ்ந்து வந்தார் பிரபு. அப்போது காவிரி தீர்த்தம் அடைச்ச ஒரு நாளைக்கு அங்கே ஒரு சவமானது பிரேதம் ஆற்று அடிச்சுட்டு முதந்து வந்தது. இவர் பக்கத்தில் வரும்போது கண்ணுற்று பார்க்கும்பொழுது அந்த பிரேதத்தோல கைகளில் சங்கு சக்கரங்கள் இலச்சனை பொறிக்கப்பட்டிருந்தது. அந்த சங்கு சக்கரத்தை பார்த்தவுடன் நம்ம சமஞ்ச சம்ஸ்காரத்தில் ஆச்சாரியன் பொறிப்பார் இல்லையா, நம்ம திருக்கு விளக்கையா இடக்கசனுக்கு பொறிப்பார் இல்லையா, அதே சங்கு சக்கர இது முத்திரையை அந்த சவத்து மேலே அவர் பார்த்தார். அந்த பிரபு, மகான் பிரபு. அவர் உடனே அது ஸ்ரீ வைஷ்ணவ சவம், அதனால் இந்த பிரேதத்துக்கு நல்ல முறையை அடக்கம் செய்யணுன்ட்டு பிரேத சம்ஸ்காரம் பண்ணார். அதனால் நல்லா பண்ணிவிட்டு நல்லா குடிச்சிட்டு ஆற்றுக்கு வரைச்ச அதை பார்த்த ஊரில் இருக்கிறவாள் என்ன சொல்கிறா அப்படின்னாக்க, சுவாமின் தேவர் அதை ரொம்ப அனாச்சாரப்பட்டு தெய்வ குற்றம் கிடச்சி கொடுத்தவங்களுக்கு ஆச்சாரிய குற்றங்கள்லாம் ஆச்சாரிய அபசாரம் பண்ணிட்டு இப்படிலாம் ஸ்ரீ வைஷ்ணவ இருக்கலாமா, ஒரு நிலேச்சன், ஒரு கீழ்ஜாதியான ஒரு சவத்தை வார் நீங்கள் எடுத்து தொடர்ச்சி சம்ஸ்காரம் பண்ணிட்டு வந்திருக்கீங்களே, நீங்கள் ஜாதி பிரஷ்டம் பண்ணுறோன்ட்டு அவரை வைஷ்ணவத்திலேருந்து ஒதுக்கி வைக்கணும். ஊரில் இருக்கிற பெரியவாள்லாம் கூடி ஸ்ரீ வைஷ்ணவெலாம் கூட ஜாதியில் ஒதுக்கி வச்சுட்டான். அடுத்த நாள் போக்கெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவாலாம் கோயிலுக்கு போக வச்சே விரும்புவாங்க. கோயிலுக்கு அப்படி போகும்பொழுது பெருமாள் சேவிக்கும் பொழுது நம்பெருமாள் அர்ச்சகருக்கு ஆவேசம், அர்ச்சனை ஆவிர்பாவித்து ஆவேசம் இங்கே இருக்கிற வைஷ்ணவர்களே, இவன் உங்களுக்கு நேற்று பிரேத சம்ஸ்காரம் பண்ணான ஒரு பிராமணன், இவன் உங்களுக்கு பொல்லானாக இருக்கலாம், பொல்லாதவனாக இருக்கலாம், க்ஷீணவனாக இருக்கலாம், இல்லை இதுவாக இருக்கலாம், தப்பான காரியம் செய்தவனாக இருக்கலாம், பொல்லாத காரியத்தை செய்தவனாக கூட இருக்கலாம். ஆனால் இவன் எனக்கு மிகவும் நல்லான், இவன் நமக்கு மிகவும் நல்லவன் அப்படின்னு பெருமாள் சொல்லும் பொழுது அங்கே இருக்கிற அத்தனை பேர் இதில் இது பண்ணிட்டு அவரை கூப்பிட்டு இது பண்ணி சேவை சென்றிருந்தாலும் இவ்வாறு இவருடைய இப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு பிராமணனுக்கு தன் இலச்சனை ஒரு ஸ்வரத்துக்கு சங்கு சக்கரங்களை இதை கையில் பார்த்துட்டு அவனை சம்ஸ்காரம் பண்ணான் இல்லையா, அது பெரிய விஷயம். அது எனக்கு இது பண்ண அவன் எம்பெருமான் திருச்சக்கரத்து அருளாழி என்பதுண்டு. அது ஆழி இலச்சனை ஒன்றையே அதே அந்த ஒன்றை கண்ட நல்லா அவன் ஸ்ரீ வைஷ்ணவன்னு மனதில் உறுதிப்படுத்திக்கணும் செஞ்சுருக்கான். ஊருக்கெல்லாம் அவன் பொருளான், அவங்களுக்கெல்லாம் பொருளான், ஆனால் எனக்கு நல்லான்னு நம்பெருமாள் ஆவிர்பாவித்து அர்ச்சகர் மேலே சொன்ன விஷயம். இப்போ என்ன செஞ்சார்னா, இவருக்கு வேலை இவரோட மறுபடியும் இவரோட வேலையாட்கள்லாம் இருக்கா இல்லையா, இப்போ வேறு ஜாதிகள் அவளுக்கும் பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணி
இவர் நல்லான் நல்லான் வந்து அவளையும் நீங்கள் உங்களுக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டினால் நான் ஆசை நீங்கள் எம்பெருமானாரின் திருவடிகளை நினைத்து கொண்டிருங்கோள். எம்பெருமானாரே நமக்கு ஆச்சாரியன், அவனே நமக்கு கதி என்று பற்றி கொள்ளுங்கள் அப்படின்னு தன்னுடைய வேலையாட்களாக சொல்லிட்டார். வேலையாட்களாக வந்து ஒரு நாள் எம்பெருமானார் 6ஆம் வருஷம் வந்து மேல்நாட்டுக்கு எழுந்தழைச்ச தெரியும் இல்லையா, முன்னாடி நிறையா பார்த்துருக்கோம். கிருமிகண்ட சோழ உத்பவத்தினால முதல் புறத்தாழ சபைக்கு போயும் வெள்ளவஸ்தரை சாத்தி கொண்டு எம்பெருமானார் வந்து இதுக்கு போனேன். மேல்நாட்டுக்கு எழுந்தால் ஒரு சின்ன கிராமத்தில் தங்கினேன். இந்த கிராமத்தில் தங்கச்ச அங்கே 2-4 வேடார்கள் வேடுவர்கள்லாம் வந்து அவரை பார்க்கச்ச அந்த எம்பெருமான வேடு ஜாதிகள்லாம் வந்து வந்திருக்கிறவங்களாம் ஸ்ரீ வைஷ்ணவான்னு அறிஞ்சுட்டு அவருக்கு உபச்சாரங்கள்லாம் பண்ணான். அந்த கூட்டத்தில் எம்பெருமானாரும் வந்திருக்காரு, ரொம்ப சந்தோஷப்பட்டு அவருக்கு வணங்கி சைத்தியோபகாரம் உதாசக்தி சாப்பிட்றதுக்கெல்லாம் கொடுத்து தேனும் தினைமாவும், தேன் என்ன காட்டில் என்ன கிடைக்கும், தேன் கிடைக்கும். அது வரகு அரிசி, அந்த அரிசி, திணையெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போட்டு மாவாக இது பண்ணி வெள்ளத்தை போட்டு கலந்து சாப்பிடுவா. தேனும் வெள்ளம் கூட இப்போ கிடையாது கிராமங்களில், காட்டில் அந்த மாவாக இது பண்ணி இடித்து அதை தேனை கலந்து தேனையும் தினமும் ஒன்றா கலந்து உருண்டியாக விட்டு வாரி சாப்பிடுவா. அது நல்ல உடம்பு சத்தான உணவும் கூட அது கூட. அதனால் இப்போ தான் அந்த தினைமா அரிசி, எந்த அரிசியெல்லாம் வரகு அரிசி, தினைமா அரிசி, சத்து சொல்கிறோமோ அத்தனை அரிசிகளும் அந்த காலத்து தினைமாவெல்லாம் உண்டு இருக்குது. அது நல்ல உணவு. அது எம்பெருமானாருக்கு வந்து கொடுத்து சொன்னால் கேட்குற எம்பெருமானார், சுவாமி நீங்களாம் யாருப்பா, நீங்களாம் வந்திருக்கீங்களே யார்? சுவாமி எங்களுடைய நல்லான்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் பெருமாள் இது மாதிரி காரியம் பண்ணார். அவர் காரியம் பெருமாள் இப்படி திருவாக்கு மலர்ந்தோட நல்லான் ஊருக்கெல்லாம் பொல்லான் எனக்கு நல்லான் அப்படின்ட்டு அவரோட வழிவந்தரோட சிஷ்யர்கள் நாங்கள் வேலைக்காரர்கள் அவர்களை பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணதுனால அவன் வந்து நாங்களும் ஸ்ரீ வைஷ்ணவருக்கு உபச்சாரம் பண்ணி அவன் வரவே பார்த்தீங்களா இதாசக்தி இதெல்லாம் பண்ணிட்டு ஸ்ரீ வைஷ்ணவர்கிட்ட சொல்லச்சு அவர் வந்து எம்பெருமா சந்தோஷப்பட்டு இந்த ஊரில் நல்லான் என்கிற ஒரு மனிதன் காலமேக உருவாகி மேகமானது எவ்வாறு வர்ஷிப்பது போல் நல்லான் என்கிற ஒரு மனுஷன் இங்கு வர்ஷிக்கின்றாரே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இன்று முதல் நல்லான் சக்கரவர்த்தி அப்படின்னு பேர் கொடுத்தார். என்ன பேர்? நல்லான் சக்கரவர்த்தின்னு ஒரு திருநாமம் விட்டு அருளினார். அவர் இது பண்ணும்போது எவ்வாறு இருக்கு இன்னைக்கு கூட ஸ்ரீபெரும்புதூரில் வந்து 6ஆம் வருஷம் வெள்ள சாத்த வெளியூருக்கு போகுங்கால் மேல்நாட்டு உற்சவம் நடக்குச்ச எம்பெருமானாருக்கு தேனும் தினைமாவும் பிரசாதம் சமர்ப்பிக்கப்படும் வழக்கம் இருந்து வருகிறது இன்று வரையில். அந்த ஸ்ரீ வைஷ்ணவருக்கு நல்லான் சக்கரவர்த்தி என்று பெயர் கொடுத்ததினால் இன்று அவர் குலத்தர்கள் பல இடங்களில் நாங்கள் நல்லான் சக்கரவர்த்தி வம்சத்தினர் சொல்லி பெருமிதப்பட்டு கொண்டு அவன் ஸ்ரீ வைஷ்ணவ கவிஞர்கள் செய்து கொண்டு வருகின்றனர். இவ்வாறு வைஷ்ணவன இலச்சனையை பார்த்து ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு இலச்சனையை பார்த்து நான் பிறர்கள் என்ன சொல்வார்களோ அவரை தொட்டாலோ வைஷ்ணவன் திருவாழி பெற்றான் என்ற ஒன்றையே அறிந்து பிறர் என்ன சொல்வார்களோ என்று பயப்படாமல் நான் அவங்களுக்கு ஏதாவது கைங்கரியம் செய்தேனோ அவ்வாறு இருந்தால் தானே நான் இந்த ஊரில் இருக்க வேண்டும் என்று பெண் கேட்கின்றார். அடுத்தது அனந்தபுரம் புக்கேனோ ஆள வந்தாரை போல அப்படின்ட்டு 64 வார்த்தை. நாதமுனிகள் திருப்பேரரான ஆளவந்தார் உத்தமாசிரமம் சுவீகரித்து சந்நியாசம் சுவீகரித்து ஸ்ரீரங்கத்தில் வைஷ்ணவர்களுக்கெல்லாம் தலைவராய் ஆச்சாரியராய் ஸ்ரீ வைஷ்ணவ தரிசனம் நிர்வகத்தருளும் சொல்லச்ச காலத்தில் வந்து ஒரு நாள் திருவாய்மொழி திருநாள் நடந்துட்டுருக்கு கோவிலில். அங்கே எப்போவுமே கோவிலில் எவ்வளோ உற்சவம் நடந்துட்டுருக்கோம். அன்று திருவாய்மொழி திருநாள் அன்னைக்கு வந்து 10வது
அரையர் வந்து 10ஆம் பத்தில் 2ஆம் திருமொழி கெடும் இடராயவெல்லாம் கேசவாவென்ன அப்படிங்கிற பாட்டில் வந்து சொல்லும் இடத்துல வந்து கடுவனை களையலாகும் காமனை பயந்த காலை இடவகை கொண்டதென்பர் எழில் அணி அனந்தபுரம் படமுடை அரவில் பள்ளி பயின்றவன் பாதம் காண நடமினோ நமர்களுள்ளே நாம் உமக்கு அறிய சொன்னோம் அப்படின்னு பாசுர அனுசந்தானம் பண்ணிட்டு 3 முறை சொல்லிட்டு இருக்கார். கடுவனை களையலாகும் காமனை பயந்த காலை இடவகை கொண்டதென்பர் எழில் அணி அனந்தபுரம் படமுடை அரவில் பள்ளி பயின்றவன் பாதம் காண நடமினோ நமர்களுள்ளே நாம் உமக்கு அறிய சொன்னோம் என்று 3 முறை இந்த பாசுரத்தை அனுசந்தானம் வச்ச அரை ஆளவந்தார் சொல்லச்ச ஆகாகா நமக்கு பெரிய இது கிடச்சி உத்தரவு கிடச்சிருக்கு போல இருக்குது, திருமணம் நபரை எம்பெருமானை சேவிக்கணும் அப்படின்ட்டு பெருமாள்கிட்ட இது வாங்கி உத்தரவு வாங்கிட்டு சிஷ்யர்களுக்கு தெய்வாரி ஆண்டான் அப்படின்னு சிஷ்யர் வந்து மடத்துக்கு வந்து தெய்வாரி ஆண்டான் இதெல்லாம் நம்மெல்லாம் எவ்வளோ பேர் கேட்டிருப்போம், கேட்காம இருக்கும் இந்த பேரெல்லாம். தெய்வாரி ஆண்டானை வந்து சிஷ்யர் மடத்துக்கு காவலாக சுட்டு திருவனந்தபுரம் சேவிச்சுட்டு வர பெருமாள் மங்களாசாசனம் விட்டு சேவி திரும்பி வந்தால் தெய்வாரி ஆண்டானுக்கு ஆச்சாரியர்கள் அளவடைந்த பாசம் பக்தி. இது ஆச்சாரியன் ரொம்ப பக்தி, ஆச்சாரிய பற்றி பிரிந்திருப்பார் என்ன, ஆனால் பிரிந்திருக்க மாட்டார். இந்த வருஷமும் அந்த பிரிவாத குடல் நெளிஞ்சு ஆச்சாரிய விட்டு எங்கே இருக்கோன்னு தெரியல, ஆச்சாரிய விட்டு பிரிஞ்சுட்டுமே அந்த எண்ணத்திலே இயக்கம் வந்து உடல் இழைத்து உடம்பு நோய்பட்டு ரொம்ப இடம் அழைச்சி போயிட்டேன். அவரை பார்க்க தினம் நாளுக்கு நாள் திரும்பி வந்து வெளி வளர்ந்துட்டு வந்துருக்கு, சாப்பாடெல்லாம் இறங்க மாட்டேங்கிறது. அதை கண்டா சிஷ்யாலாம் அவர் அழைச்சிட்டு போய் முள்ளை எடுத்துகிட்டு போய் எதிர்க்க போயின்ற சிறுவனந்தபுரத்தில் ஆளவந்தாட்டை சேர்த்துள்ளான்னு போயிருக்கா. அவ்வாறு போகச்ச வழியில் ஆளவந்தா எதிர்க்க வர ஆளவந்தை எதிர்க்க வரும் பொழுது அவ்வாறு ஆழ்வார் எதிர்க்க வந்துட்டுருக்க. அந்த அப்படி ஆளவந்தார் எதிர்க்க வந்துட்டுருக்கும் பொழுது அவரை பார்க்குற அவ்வாறு இது அடுத்த செய்தியில் வரும். இது அடுத்த விஷயமான இந்த விஷயம். ஆனால் முதல் விஷயம் ஒரு கோடு காமிச்சிருக்கேன், அடுத்த என்ன சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு. அப்போ பெருமாள் கொண்டு ஆளவந்தான செஞ்சார் படமுடை அரவில் பள்ளி பயின்றவன் பானம் காண நடைபெறும் அவர்களில் நாமமக்கு அறிய சொன்னோங்கிற பாட்டை கேட்டு போய் திருவண்ணாமலை சேர்த்துட்டு வந்துட்டார். அவ்வாறு இருக்கும் பொழுது ஆளவந்த நாதமுனியின் சிஷ்யரான ஒருத்தர் குருகைக்காவலப்பன் அப்படின்னு பேர். அவருக்கு வந்து நாதமுனி அஷ்டாங்க யோகங்கள்லாம் சொல்லிக் கொடுத்துருக்கார். இதை வந்து நீர் இறக்கும் முன் என் பேரரான ஆளவந்தாருக்கு சொல்லி கொண்டு சொல்லிட்டு இது நாதமுனிகள் வந்து பரம திருவாடு அலங்கரிச்சுட்டார். அப்போ திருவாடுங்க வச்சோடனே இவர் வந்து ஆளவந்தார குறைய காவல் நடுவில் ஒரு நாள் போய் பார்த்துட்டு சுவாமி அடியனுடைய பாட்டனார் சொல்லி விஷயத்தை கேட்க வந்த குறைய காவலப்பன் அப்படிங்கச்ச குறைய காவல் இந்த அஷ்டாங்க யோகத்துக்கு தான் வந்திருக்கேங்கச்ச. இப்போ போய் குரு தை மாதம் வந்து வர பூச நட்சத்திரத்துக்கு வந்து குரு புஷ்யம் அப்படின்னு பூச நட்சத்திரத்துக்கு பேர். இந்த சத்தியான நாள் அன்றைக்கி ஏதாவது இது அந்த நாளில் வந்து யாராக இருந்தாலும் மந்திர உச்சாடனம் கற்றுக்கிறதுக்கோ இந்த உபாசனைகள் செய்கிறதுக்கோ ஸ்ரீ வைஷ்ணவுக்கு ஒரே ஒரு உபாசனை தான் சிவன் நாராயணன். வேறு உபாசனா தெய்வங்கள்லாம் கிடையவே கிடையாது. ஆளுக்கு உபாசனை பண்ணுற தெய்வங்கள்லாம் வேறு யாருக்கும். ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு உபாசனைன்னா சிவன் நாராயணன். உண்ணும் சோறு பருகினீர் தின்னும் வெற்றிலைமெல்லாம் கண்ணன், அவ்வளவுதான். அதனால் வந்து எந்த உச்சாரணம் பண்ணுறதுக்கோ மந்திரங்கள் கற்றுக்கிறதுக்கோ யோகங்கள் கற்றுக்கிறதோ சித்தி பெறத்தோ ஒரு நாள் இருக்கும். தை மாதம் குரு புஷ்யத்தில் கற்றுனா ரொம்ப விசேஷமாக விஸ்தாரமாக இருக்கும். அது நல்லா பரவும், நல்ல ஞாபகம் இருக்கும், நல்ல சித்தியாகும். கத்துண்ட வித்தைகள் குரு புஷ்யத்தனை கற்றுண்டா சித்தியாகும்னு இது வழிமுறை இருக்குது. அவர் போய் சரி இப்போ கிளம்பி போயிட்டு திருவனந்தபுரத்து போயிட்டார். அவர் திருவனந்தபுரத்தில் இருக்கச்சா அந்த குரு புஷ்யன் வந்துடுத்து. அவரால் வர முடியலை. அதனால் குறை காவலப்பன்கிட்ட வந்து
அஷ்டாங்கம் கற்றுக்க முடியவில்லை ஆளவந்தாரார். ஆளவந்தார் போல பெருமாள் குறிப்பால் நியமிக்கப்பெற்றனோ திருவனந்தபுரம் புகுந்து சேவித்தேனோ அப்படிங்கிற இந்த பெண்பிள்ளை ஆளவந்தார் வந்து 3 தடவை அரையர் மூலமாக படமடை நடமினோன் அவர்கள் இல்லையே, நடமினோன் அவர்கள் இல்லையே, நடமினோன் அவர்கள் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தார். அதுபோல் பெருமாள் குறிப்பால் நியமிக்கப்பட்டு திருவனந்தபுரம் வந்து பெருமாளை நான் சேவித்தால் தானே நான் இந்த ஊரில் இருக்க வேண்டும். நான் பெருமாளை சேவிச்சேன்னு ஆளவந்தார் தானே சேவித்தார், அப்படி என்னமா இந்த ஊரில் இருக்கிற லாயக்கு அப்படி கேட்காது. அடுத்தது 65வது வார்த்தை எழுது ஆரியனை பிரிந்தேன்னு தெய்வாரி ஆண்டானை போல. பாதி விஷயம் முன்னாடியே சொல்லிட்டேன். தெய்வாரி ஆண்டான் வந்து தெய்வாரி ஆண்டு ஆளவந்தார் நியமிக்கப்பட்டு இந்த மடத்தை ஆளவந்தாரின் இதில் ஆளவந்தார் இருந்திருக்க அந்த திருவனந்தபுரம் இருக்கச்ச அவருக்கு பதிலாக பிரதிநிதியாக அந்த மண்டபத்தை வந்து மடத்தை வந்து சம்ரட்சித்து நின்றிருக்கும் போது ஒரு உடல்நோய் ஆளவந்தாரை பிறந்த உடல் பிரிவென்னும் நோய் இவரை கொஞ்சம் கொஞ்சமாக கடித்து உண்ண இந்த பிரிவு தாங்காதபடிக்கு என்னன்னாக்க உடல் மெலிந்து சாகார எங்கே போச்சா சிஷ்யாலாம் கொண்டு போனோம். சிஷ்யாலாம் கொண்டு போச்ச சரி திருவனந்தபுரம் சொன்னால் இவருக்கு வருமானு அதாவது ஊரை விட்டு கிளம்புறதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தூரம் போக 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 கொஞ்சம் கொஞ்சம் உடம்பு சுஸ்தமாகிடுது. திருவனந்தபுரத்தை அடைந்த முன்னே நடக்கவே ஆரம்பிச்சோன்னா தெய்வாரி ஆண்டான். அதனால் அவளை சினிமா பார்க்குற தெய்வாரி ஆளவந்தார் போய் பார்க்குறார். அங்கே ஆளவந்தார் வந்து ஆளவந்தார் வந்து தண்டனத்தை சேவித்தார் பாதி வழியில். அதாவது ஆளவந்தார் சொல்கிற பெருமாள் சொற்படி பரதன் வைத்த இடத்தை இருந்தார். அதாவது ராமாயணத்தில் வந்து சித்திரக்கூடத்தில் வந்து காமிக்கிச்ச பரதன் நீ வா நாட்டுக்கு வா இதான் ஆளணும்னு ராமனை கூப்பிடுச்ச அப்பா சொன்ன வார்த்தை தட்ட மாட்டேன் அப்படிங்கிச்ச நீ அப்பா வரைக்கும் தட்டப்படாது, நீ தட்டினாலும் நாட்டினாலும் அப்பாவுக்கு கிழக்கு நீ தான் நாட்டை ஆளனுச்ச. பெருமாளோட பாதையை எடுத்துகிட்டு போய் நந்திகிராமத்தில் எப்படி அரசாண்டாரோ அதான் வைத்த இடம். வைத்த இடத்தில் அந்த இடத்தோட்டு ராமன் வர்ற மட்டும் அந்த இடத்தோட்டு நகரம் இல்லை, அயோத்திக்கும் போகலை. அந்த ராமன் நீ அரசாடு அப்படின்னு சொன்னான்னு நந்திகிராமத்தில் அங்கேயே இருந்தார். அதான் வைத்த இடத்தில் பரதன் ஆழ்வான் இருந்தாலும் வைத்த இடத்தில் இருந்தேனும் பரதனை போல அடிக்கடி வார்த்தைகள் சொந்தாலும் எம்பெருமான அரசன் ராமனின் ஆக்கியப்படி அரசாடும் பொழுது அவனுக்கு பிரதிநிதியாக அவன் பாதுகை சிம்மாசனத்தில் வச்சு ராமனின் பிரதிநிதியாக பரதன் ஆண்டான். நந்திகிராமத்திலே இருந்தான். அதான் வைத்த இடத்தில் இருந்தேனும் பரதனை போல அப்படின்ற ஒரு வார்த்தைகள் அடிக்கடி வரும். அவன் சொல்கிற ஆளவந்தார் தெய்வாரி ஆண்டானை பார்த்து அப்பா தெய்வாரி ஆண்டானே பரதனைப்பார் எப்பேற்பட்ட உத்தமமான மனுஷன். அவன் வந்து ராமன் சொல்லபடிக்கு ஆட்சி போய் போய் இருந்து நந்திகிராமத்தில் இருந்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். எங்கே இருந்தானோ அங்கேயே இருந்தான். அவன் ராமனை பார்க்க மட்டும் அது அங்கேயே நகர்ந்து போனானா. வைத்த இடத்துல இருந்த இடத்துலையே இருந்தானே பரதன். நான் அவனை வந்து மடத்தை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு தானே நான் வந்தேன், எனக்கு பதிலாக நீ மடத்தை பார்த்துக்கோன்ட்டு வந்து பெருமாளை போல நான் சூரனும் சுதந்திரனும் இல்லாமையாலே அவர் எப்படி இல்லாமல் இங்கு வந்தார் என்று அருளி செய்ய. அதாவது பெருமாள் சுதந்திரன், ராமன் சுதந்திரன், சூரன் அப்பேற்பட்ட சூரனும் சுதந்திரம் எனக்கு இருக்கான்னு அவருடைய சுதந்திரம் ஸ்ரீவைஷ்ணவனுடைய சுதந்திரம் கிடையாது, பெருமாள் தான் எல்லாம் சுதந்திரமான. நான் சுதந்திரம் இல்லை சூரனும் இல்லாததுனால நான் வச்சுட்டு வந்ததை மறந்துட்டு நீ பார்க்க வந்துட்டீரோ பரதனை போல எங்கள் எல்லாபடிக்கு நான் சொன்ன வார்த்தை தலைமையில் கொள்ளாமல் இங்கே வந்துட்டீரோ அப்படி சொல்ல தெய்வாரியான காலில் விழுந்து அடியை சமித்தருட வேணும் அப்படின்னு சொல்ல அங்கே இருக்கிறவாள்லாம் வந்து இது மாதிரி அங்கே நடந்த விஷயத்த சொல்ல அதே மாதிரி தெய்வாரி ஆண்டனி போனப்புறம் உங்களோட இது பிரிவு தாங்க முடியாதபடி உடல் மெலிந்து உறக்கமெல்லாம் அற்றம் எரிஞ்சு போயிட்டார். அவர் எங்கேயாவது ஏதாவது ஆயிட போகிறதுன்ட்டு அழைச்சின்னு வந்தோம்.
அவராக கேட்டுள்ள சுவாமி அடியான்கள் தான் கொண்டு வந்தோம் அப்படின்னு வச்சேன். அப்படியா, என் பிரிவினால என் உடல் மெலிந்து விட்டீர் போல இருக்கிறது. ஓகே, பரவாயில்ல, வந்துட்டேன், நான் ஒத்துன்ட்டேன். நீ போய் இவ்வளோ தூரம் வந்துட்டேன், போய் பெருமாள் திருவனந்தபுரம் போய் பக்கத்தில் திருவனந்தபுரம் எங்கேயாவது பார்த்தா கோயில் தெரியும், கோயில் கோபுரம் தெரியும், திருவனந்தபுரம் கோயில் கோபுரம். போய் பெருமாள் சேவை அனந்தபுரம் பத்மநாபம் சேவிச்சுட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லச்சேன். தெய்வாரி ஆண்டா சொல்கிறேன், இந்த இடத்துல சிஷ்யனுக்கு உண்டான ஆச்சாரிய பக்தி கவனிக்கும் எல்லாரும். தெய்வாரி ஆண்டான ஆளவந்தான் நீ போய் பார்த்துட்டு அங்கே போய் அங்கே ஆளவன் பார்த்துட்டு நீ போய் நீ இது பண்ணு, போய் பெருமாள் சேவிச்சுட்டு வான்னு சொல்லச்ச. என்ன சொல்கிறா தெரியுமா? தெய்வாரி ஆண்டான் அவர் தான் உத்தமமான சிஷ்யன். சிஷ்ய லட்சணம் இப்படி தான் இருக்கணும். ஆசாரியனை பிரிந்திருக்கிறது மனமாக பொருந்த மாட்டாது. ஆசாரியன் பிரிவில் மறந்தே ஒரு இடத்துல தங்காதான். உபதேசத்தமாக சொல்கிற மாதிரி தெய்வாரி ஆண்டா சொல்கிற, என்னோட திருவனந்தபுரம் எங்கே இருக்குது தெரியுமா? என்னோட எதிர்க்கையே இருக்குது. யார்? ஆள வந்தார். நீர் தான் சுவாமி அடியனுக்கு பத்மநாப சுவாமி, அனந்தபுரம் சுவாமி, அனந்தபுரம் நகராதிபதி எல்லாருமே தேவர் தான். என்னுடைய திருவனந்தபுரம் பத்மநாபன் எதிரே இருக்கும் பொழுது அங்கு நான் போவேனா? கண்டிப்பாக நான் போக மாட்டேன். நீர் தான் எனக்கு பத்மநாபன், நீர் தான் எனக்கு எல்லாமே. வடுகன்னு சொன்னார் இல்லையா சுவாமி, வடுகா பால் வந்து சீக்கிரம் பெருமாள் சேவிச்சுட்டுவான் எம்பெருமானார் கூப்பிட வந்து, சுவாமி அடியே பால் காய்ச்சல் விட்டு வந்தேன்னா பால் சுவை கொண்டு போயிடும், பசுங்க போயிடும். எனக்கு ரொம்ப நீர் வேணும்னா பெருமாளை சேவிச்சுக்கோ எல்லாரும், அப்படி இருந்தால் போகட்டும், அவர் பேர் நம்பெருமாள் போகட்டும் வீதியிலேருந்து. எமக்கு தேவருக்கு பால் காய்ச்சி அமுது பண்ணு பக்குவமாக சமைக்க வேண்டிய அதுதான் முக்கியமான தவிர பெருமாள் முக்கியம் இல்லை அப்படின்னு வடுக நம்பி. இப்படிப்பட்ட எவ்வளோ ஆசாரியர்கள் சிஷ்யர்களாக இருந்திருக்கா பார்த்தீங்களா? இன்னைக்கு தெய்வாரி ஆண்டா போய் சேவிச்சுட்டுவா அப்படிங்கச்ச, என்னோட அனந்தபுரம் பத்மநாபனை எதிர்க்க இருக்கச்ச, தேவர் இருக்கச்ச, எதிர்க்கன தேவர் ஆளந்தான் இருக்கச்ச, நான் அங்கே போய் சேவிப்பேனும். வேண்டாம் சுவாமி, நான் போக மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஆச்சாரிய தண்டனிட்டாராம். ஆட வந்தாரும் ஒரு ஆச்சார நிஷ்டையை பார்த்துட்டு உகந்து அவரை கூட்டி கொண்டு சக முதலிகளோடு திருவனந்தபுரம் எழுந்த ஸ்ரீரங்கம் எழுந்தருளினார். இப்படி தெய்வாரி ஆண்டானை போல ஆசாரியனை பிரிந்தேனோ அப்பிரிவினால் நான் மெலிந்தேனோன்னு இந்த திருக்கோள பெண்பிள்ளை எம்பெருமானாற்றை கேட்குறான். அப்படிலாம் நடந்தால் தானே இந்த ஊரில் இருக்கிற லாயக்கு, எனக்கு லாயக்கு இல்லை, அதனால தான் சுவாமி நான் போகிறேன் அப்படின்னா. இன்றே 64 65வது வார்த்தையுடன் முடித்துக்கொள்வோம். நாளை மேற்கொண்டு அந்தாது சொன்னோன்னு அமுதனாரை போல அப்படின்ட்டு திருவரங்கத் அமுதனார் ராமாசுற்றந்தாதி ஏற்படுத்தின அருளி செய்தவர், மிக முக்கியமான சிஷ்ய ராமானுஜ சிஷ்ய பெருந்தகை. இவரை பற்றியும் நாளைக்கு மேலும் அனுகூலம் சொன்னேனோ மால்யவானை போல அதையும் அது ரெண்டைய அர்த்தங்களையும் நாம் நாளை அனுபவிக்கலாம். ஆழ்வார் பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம், ஆச்சாரியர் திருவடிகளே சரணம். அடியேன் கார்பங்காடு இறங்காடு ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன்.